Today we are going to learn about the playing with the numbers. Class 6 standard playing with the numbers. While solving mathematical expression involving various operations like addition, subtraction, multiplication and division. So now learn about the order of operation. ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம ஆர்டர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எக்ஸ்பிரஷன்றது நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். எக்ஸ்பிரஷன்றது என்னென்னா காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ் அண்டு ஆப்ரேஷன்ஸ். ஸோ நம்பரும் ஆப்ரேஷன் காம்பினேஷன் ஆகிடுச்சா அதெல்லாம் வந்து சொல்கிறேன் எக்ஸ்பிரஷன் சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 36 minus 6 divide with 3. இது ஒரு எக்ஸ்பிரஷன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷனில் நம்பர்ஸ் இருக்குது, ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்வால்வ் ஆகிருந்தாலும் இது நான் சொல்கிறோம் ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்கிறோம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணுறோம், சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன், ஸோ ஏன் சார் ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் இருந்தாங்க. ஸோ இது ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன் அந்த ரூல் யூஸ் பண்ணி போட்டாங்க உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன் அந்த ஆர்டர் யூஸ் பண்ணலன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து தப்பாக இருக்கும். ஸோ அந்த இந்த எக்ஸ்பிரஷனில் வந்து நம்மளுக்கு ரெண்டு ஆன்சர் கிடைக்கும். 36 minus 6 divide with 3. So 36 and 6 subtract பண்ணுறோம். 36 and 6 subtract பண்ணால் நம்மளுக்கு என்ன சரினா 30 கிடைக்கும். Divide with 3. 30 3 ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன சரினாக்கா 10 கிடைக்கும். 1 3s are 3, 10 3s are 13 சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தா இதே சேம் எக்ஸ்பிரஷனை இன்னொரு ஆன்சர் நம்ம கொண்டு வரணும். 36 minus 6 divide with 3. ஸோ நான் பண்ணுறோம் நெக்ஸ்ட் இதில் வந்து ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுறோம். 6 வந்து 3 ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 36 minus 6 3 ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன செய்யணும்னா 2 கிடைக்கும். 1 3 is 3, 2 3s are 6. ஸோ 36 minus 2 ஆன்சர் 34 கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் ரெண்டு ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன் ஒரு ஆன்சர் வந்து 10, இன்னொரு ஆன்சர் பார்த்தா 34 கிடைக்கும். ஸோ அதே அந்த ரூல் யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ அந்த ரூல் எங்கள் பேர் என்ன சார், ஓட் மாஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ரூல் பேர் என்ன, ஓட் மாஸ். ODMAS. Odd mass. O means what? O stands for half. So we multiply with two numbers having half between them. ரெண்டு நம்பர் பிட்வீன்ல half இருந்துச்சுனாக்கா அந்த ரெண்டு நம்பரை என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றோம், halfக்கு அப்புறம் D stands for division, M stands for multiplication, A stands for addition, S stands for subtraction. So இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பிரஷன் சால்வ் பண்ணோம். இதே இந்த ரூல் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண எந்த ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் நம்ம பார்க்க போறோம். So 36 minus 6 divide with 3. 36 minus 6 divide with 3. So first நம்ம பண்றோம் ஓட் மாஸ் வேர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் O இல்ல half. O means half. halfன்றது எக்ஸ்பிரஷன் இல்ல. நெக்ஸ்ட் D டிவிஷன் இருக்கு. 36 minus 6 3 ஆல் டிவைட் பண்ணா நம்மளுக்கு சரிது 2 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் 36 2 ஆல் சப்ட்ராக்ட் பண்ணா சரிது 34 கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து 34 தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ரூல் யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ண நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக கிடைக்கும் ஆன்சர். நெக்ஸ்ட் இது ஒரு எக்ஸாம்பிள் சம், ஓட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணி இன்னொரு எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். 7 into 3 simplify. 7 into 3 minus 4 plus 60 divide with 10. இந்த எக்ஸ்பிரஷனை பார்க்கலாம். 7 into 3 minus 4 plus 60 divide with 10. ஸோ ஓட் மாஸ் வேர்ட்ஸில் ஃபஸ்ட்டு O ஸ்டாண்ட் ஃபார் ஆஃப். இந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் இல்லை. நெக்ஸ்ட் டிவைட் இருக்குது, டிவிஷன் இருக்குது. இங்கே டிவிஷன் ஃபஸ்ட்டு பண்ணுறோம். ஸோ 7 into 3 minus 4. ஸோ 68 10 ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன செய்யணும்னாக்கா 6 கிடைக்கும் ப்ளஸ் 6. ஸோ 7 into நெக்ஸ்ட் பார்த்தா ஆஃப்டர் டிவிஷன் மல்டிபிகேஷன் பண்ணணும். ஸோ மல்டிபிகேஷன் இங்கே இருக்குது. 7 into 3 மல்டிபிளை பண்ணால் நம்மளுக்கு என்ன சரி 21 minus 4 plus 6. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் 21. ஸோ ஆஃப்டர் மல்டிபிகேஷன் அடிஷன் பார்க்குறோம். ஸோ இந்த என்ன பண்ணுறோம், இந்த ப்ளஸ் 6 இந்த 21 ப்ளஸ் இதில் கொண்டு வந்துடும். ஸோ ஆர்டர் இந்த ஒரு அடிஷன் மல்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்டர் மாறினா எந்த ஒரு ஆன்சரும் மாறாது. ஸோ 21 + 6 minus 4. ஸோ 21 6 ஆட் பண்ணால் 27 minus 4. ஆஃப்டர் அடிஷன் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணாக்கா 27 4 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா சரிங்கன்னா 23 கிடைக்குது. ஸோ இந்த ஓட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணி நம்ம எந்த ஒரு எக்ஸ்பிரஷனையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ நம்ம ஓட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஓட் மாஸில் B வந்து இன்வால்வ் ஆகும். B, what is meaning for B? B means brackets. ஸோ என்ன பண்ணுறோம், இந்த ப்ராக்கெட் Bயில் பார்த்தீங்கன்னாக்கா டைப்ஸ் ஆஃப் ப்ராக்கெட்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் ப்ராக்கெட்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோன்னா பார் ப்ராக்கெட். ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன் மேலே ஒரு நம்பருக்கு மேலே வந்து ஒரு லைன் மேலே போட்டு தான் அதுக்கு பேர் என்னன்னா பார் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன்று பார்த்தோன்னா ஸ்மால் ப்ராக்கெட். இந்த ப்ராக்கெட்டுக்கு பேர் என்னன்னா ஸ்மால் ப்ராக்கெட்னு சொல்லுவோம்.
நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா பிரேசஸ். இந்த ப்ராக்கெட் பேர் என்னன்னா பிரேசஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராக்கெட் பேர் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஏன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குல்ல, அதனால ஸ்கொயர் ப்ராக்கெட்னு சொல்கிறாங்க. இது ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ டைப்ஸ் ஆஃப் ப்ராக்கெட்டில் 4 ப்ராக்கெட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தா பார் ப்ராக்கெட், செகண்ட் ஒன் ஸ்மால் ப்ராக்கெட் அண்ட் பிரேசஸ், அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தோன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்குது சார். இப்போ 4 இப்போ ஒரு 3 ஒரு எக்ஸ்பிரஷன்லேயே 3 ப்ராக்கெட்லாம் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எந்த ப்ராக்கெட்ஸை சிம்பிளிஃபை பண்ணணும்? ஃபஸ்ட்டு எந்த ப்ராக்கெட்டை சிம்பிளிஃபை பண்ணணும்? பார் ப்ராக்கெட்டை சிம்பிளிஃபை பண்ணணும். ஆஃப்டர் பார் ப்ராக்கெட் என்ன பண்ணணும்? ஸ்மால் ப்ராக்கெட் சிம்பிளிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்று பார்த்தா பிரேசஸ் இருந்தால் பிரேசஸ் சிம்பிளிஃபை பண்ணணும். கடைசியாக ஸ்கொயர் ப்ராக்கெட் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணி ஸோ நான் ஒரே சம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளிஃபை 100 minus square bracket open 20 plus braces 50 minus small bracket 40 minus 10 small bracket close பண்ணுறோம், braces close பண்ணுறோம், and square bracket simplify பண்ணுறோம், close பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணுறோம்? இந்த போர்ட் மாஸ் ரூல்ஸ் பண்ணி இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஆல்ரெடி சொல்லியிருக்க B means B stand for bracket. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் 3 ப்ராக்கெட்ஸ் இருக்குது. இப்போ ஸ்மால் ப்ராக்கெட் இருக்குது, பிரேசஸ் இருக்குது, ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது. ஆல்ரெடி சொல்லி ஃபஸ்ட்டு வந்து பார் ப்ராக்கெட் சிம்பிளிஃபை பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா பார் ப்ராக்கெட் இல்லை. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ப்ராக்கெட் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 100 minus 20 plus braces 50 minus. ஸோ ஸ்மால் ப்ராக்கெட் சிம்பிளிஃபை பண்ணால் 40லேருந்து 10 சப்ராப்ளம் இல்லைன்னு சரிங்கன்னா 30 கிடைக்கும். ஸ்மால் ப்ராக்கெட் சிம்பிளிஃபை பண்ணிச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரேசஸ் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். மைனஸ் 20 ப்ளஸ். ஸோ பிரேசஸ் சிம்பிளிஃபை பண்ணால் 50லேருந்து 30 சப்ராப்ளம் நம்மளுக்கு என்னன்னு சரினாக்கா நம்மளுக்கு 20 கிடைக்கும். 100 மைனஸ். ஸோ 20 ப்ளஸ் 20. நெக்ஸ்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட் சிம்பிளிஃபை பண்ணால் 20 ப்ளஸ் 20 40. ஸோ 100லேருந்து 40 சப்ராப்ளம் நம்மளுக்கு என்னன்னு சரினாக்கா 60 கிடைக்குது. ஸோ ப்ராக்கெட் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஒரு சிம்பிளிஃபை பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.